அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள், பேசி வருகிறார்கள். தந்தை பெரியார் தமிழக மக்களை உயர்த்தி பிடித்தவர். அவர்களை பற்றி நான் சொல்லித்தேன் தெரியணும்னு உலகத் தமிழர்களுக்கு அவசியம் கிடையாது. அந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை பற்றி இன்றைக்கு தரக்குறைவாகவும் விமர்சனங்களை அவர் பேசி வருகிறார். சீமான் அவர்கள் பேசி வருகிறார்கள். என்றைக்கு அவர் கட்சி ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்தே தந்தை பெரியார் அவர்களை புகழ்ந்து பேசித்தான் அவர் கட்சியையும் வளர்த்திருக்கிறார். இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிற இந்த நேரத்தில் அவர் பெரியார் அவர்களை பற்றி இழிவாக பேசி வருவது கண்டிக்கத்தக்கது, வேதனைக்கு உரியது. யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தந்தை பெரியார் அந்த ஈரோட்டு சிங்கம், வெண்டாடி வேந்தன், பகுத்தறிவு பகலவன், மூடப்பழக்க வழக்கங்களை ஓட ஓட விரட்டி அடித்தவர். அந்த தந்தை பெரியார் அவர்களை பற்றி யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டவர். கலப்பு திருமணத்தை ஆதரித்த தந்தை பெரியார், விதவை திருமணத்தை ஆதரித்த தந்தை பெரியார், இளமை திருமணத்தை தடுத்து நிறுத்திய தந்தை பெரியார். ஆக சீர்திருத்தங்களை முன்னிறுத்தி தமிழக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மிக்க ஒரு தலைவனாக வளம் வந்தவர் தான் தந்தை பெரியார். இன்றைக்கு சீமானோட வயசு என்னன்னு பாருங்கள். தந்தை பெரியார் 96 வயது வரையும் இருந்து 1973 அவர் இறக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழக மக்களுக்காக அந்த ஒரு சீர்திருத்தங்களை செய்ய ஆரம்பித்தார். உலகத் தமிழர்களுக்காக செய்ய ஆரம்பித்ததே தந்தை பெரியார். அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். வைக்கம் வீரர் அந்த கதை தெரியுமா? கேரள மாநிலத்தில் உள்ள அந்த வைக்கம் என்ற ஊரிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதிகளில் நடப்பதற்கு தடை இருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில்களிலே சென்று வழிபாடு நடத்துவதற்கு தடை இருந்தது. தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார். இங்கிருந்து தொண்டர்கள் படை சூழ அந்த வைக்கம் என்ற ஊரின் வீதிகளிலே இறங்கி போராடினார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, ஏறக்குறைய 1 வருடங்கள் வரை போராடி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்த அந்த தடையை உடைத்து எரிந்து சுக்குநூறாக்கினார். அன்றிலிருந்து தந்தை பெரியார் உலகம் போற்றும் வைக்கம் வீரரானார். ஆக தமிழக மக்களினுடைய, உலகத் தமிழக மக்களினுடைய நெஞ்சங்களிலே நிரந்தரமாக குடியிருந்து கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் அவர்களை பற்றி யாரும் இனிமேல் அவதூறாக பேசினால் தமிழக மக்கள் கொந்தளிப்பார்கள். நன்றாக இதை நினைவில் வைத்துக்கொண்டு சீமான் போன்றவர்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் தமிழக மக்கள்